வந்த கதை என்னாச்சு பார்க்க துடியிருக்க என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி கை பொங்கலை முன்னிட்டு நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு முறுக்க போக வேணாமுங்க அண்ணாச்சி போக வேணாமுங்க அண்ணாச்சி முத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி 2026 எல்லாத்துக்கும் நல்ல காலமா இருக்கணும் கருப்பனோட அலே எதுக்கு இப்படி போறான்னு தெரியலையே குத்து பார்க்க போட்டு இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு கமலை ஒருபடி நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா போட்டு உட்கார்ந்திருக்க தலையில பேனா இல்ல பொடுகா குத்துவாங்க கூட்டிக்க இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை எந்த குறை இல்லாம பெற்றதாயுதப்பட மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்க எல்லாரும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கையை காட்டினா நிப்பாட்டணும்டா. யாரா புதுசாக கண்ட்ராக்ட் மாறிவேன். ஓகே, வாழ்த்துக்கள் ப்ரோ. சார் போய்ங்க இன்னர் வைங்க ப்ரோ. வானே கையை அடிச்சியாக்க கையில் அடிச்சு பிடிச்சான்ட்டேன். தம்பி இது யதார்த்தமாக பேசுனது. நோ செக்ஸ் வேர்டு டபுள் மீனிங். கையில் அடிச்சு பிடிச்சான்னு கேட்டேன். பேப்பையமேனே இந்த கிளம்பிட்டார் பெரிய நரேந்திர மோடி பேரன். அப்படியே கிளம்புறாரு. எத்தனை வம்பளை குடியை கெடுக்க போகிறாங்களா அவங்கெல்லாம். இதுக்கு என்னத்த வம்பளையால் இப்படி சிரிக்கிற? அல்ல சிரிச்சு பஸ்ஸை கவுத்தி விட்டுரு. சின்ன பிள்ளைல தூக்கிட்டு வந்திருக்க எதுக்கு தான் சொட்டு மருந்து ஊற்றவா விதி. டிரைவர் அம்மா டிரைவர் நோ 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 இந்த நீர்மலை அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்துக்கள் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் புனிதமானவை. நான் ஏன் சொல்கிறேன், ஓம் சக்தி துணியான சாமி தான். நீ எதுக்கு குத்தாட்டம் போடுற? ஓம் சக்தி ஆத்தா உன்னை ஆடிட்டு வர சொல்லு சாக்க. ஏய், ஓம் சக்திக்கு மாலை வர்றோம் பொம்பளையா வர்றோம் கேளுங்கடி. ஓம் சக்தி சொல்லியிருக்காக்க. எல்லாரும் டூரிஸ்ட் வண்டியில் நங்குன்னு ஆட முடியும். ஏன்டா முண்டை பொழுதன்னைக்கு அடிக்கிற? அடிக்கூடாதுப்பா, என்கிட்ட பேசவும் கூடாது. எக்கோ வை. சாமியை நிப்பாட்ட போகிறேன். இங்கே சாமி இருக்கா இல்லையா? இப்போ பொம்பளையாள் வரான் திரும்பி பார்ப்பையே. எவ்வளோ சாமியார் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம்மா அவளுக்குள்ளே பேசிக்கிறான். ஐயா அவள் கல்பனா பக்கத்தில் உட்காந்துட்டாமாக்க அவள் உறிஞ்சு ஓடுக்கிட்ட ஆடுவாளாடி பாவாடையோட. விதி ரெடி. ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி குறிச்சு பட்டி அது ஒரு காலம். எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே இந்த கிராமத்துல கட்டி காத்த சாமி இருக்கா இல்லையா? நீ ரோஜாக்கார தங்க முடா கருப்பே இறங்கி அடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கிட்டா கருப்பு வளர்த்து மாடு சாயுமுடா. கட்ட சாட்ட தோளில் ஓட்டு நீ ரோஜாக்கார கருப்பனடா. 1000 பணமரா உனக்கு நடுப்பனையில ஓலை வட்டி உனக்கு பட்ட ஜோடி சாப்பாடா. என் கோபூர கலசமே எங்க பாட்டை வளர்த்த குண்டி கிளிய என் தீத்தாக்கர பொன்றாக்கு உனக்கு காளியத்தா மாரியத்தானு பேரு வச்சது உண்மையானா? கொஞ்ச நேரம் குறிஞ்சி பட்டியில நீ எந்திரி அன்னை தந்தைதான் வணங்கியே. அன்னை தந்தைதான் வணங்கியே குறிச்சி பட்டி அருமை நல்ல சபை வணங்கி
கட்டழகி உள்ளாத ஐயனரு குடியிருக்காரு குங்கும மட்டலை கர்ப்பு அலுயர விச்சரமா கருப்பே அதையாது நாட்டுவோம் வெள்ளி புடியரோவா அன்னை வந்து நிறமாச்சி மடிப்பிச்ச எந்திர தங்கச்சிய காணா முன்னு தேர்றாண்டா அலுயர விச்சரமா அசையாது முடியருவா கருமே அசையாது முடியருவா அழுகிற பிச்சருவா அசையாத புரியருவா அசையாத புரியருவா என்ன நினைக்குது இந்த குறிச்சி பட்டி குளங்காக்க வந்த இந்த சாமி என்ன நினைக்கிறாக நீ இருக்கையா இல்ல அது கிழவனோட இடுகாடு போயிட்டாடா ரோஜாக்கார தங்கமுடா என் கருப்பே ரோஜாக்கார தங்கமுடா ரோஜாக்கார தங்கமுடா ரோஜாக்கார தங்கமுடா ரோஜாக்கார தங்கமுடா அஞ்சு ஜட பரசி வர என் பத்திரகாளி காளியத்தா மரியத்தா மந்தையம்மான்னு உனக்கு பேரு வச்சாக உனக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாக தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரு அஞ்சு ஜட பரசி வர காளியத்தா உனக்கு அழக ஜட தோரணையில அழகு ஜட தோரணையில மேலமட கம்மாயா பாஜே மேலமட கம்மாடா நீ தங்கியிருப்பது கருப்பாயுரணி எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான் பாட்டே மேலமட கம்மாயா பாண்டி முனி நீ தடிச்சு விளையாண்ட எப்பு ரோசம் அங்கிருச்சா சுருட்டு வாடா அடிக்குமுடா வாண்டிய நீ நடந்தா பூமி தாங்குமா இன்னைக்கு மேலமட பாலத்துல உனக்கு நித்த ஒரு காவ கொடுக்கிற நாளையில வாண்டிய ஜெயடா வாண்டி முன்னே அக்கா தங்கச்சிய காணா முன்னும் மறுகிறியா இல்ல மேல மருக தண்ணி வத்தி போச்சா நிதிக்கு கட்டுப்பட்டான் பாண்டி முனி பாண்டி முனி சுருட்டு முடா வலது கும்ப சாக்கி முடா சுருட்டு மடா வலது கும்ப சாக்கி மடா பால சுருட்டு மடா பாண்டிச்சாமி இங்க வலது கும்ப சாக்கி தடா பாண்டி முனி ஏலை பால சுருட்டு தடா பாண்டிச்சாமி இங்க வலது கும்ப சாக்கி தடா பாண்டி முனி கலிஜரி கம்மாயா உனக்கு சீமா கருவதா படுக்க அது ஒரு கிளட்டும் பய முனியாண்டிய கலிஜரி கம்மாயா பரகரம் படுக்க என் காலி முனிய அள்ளி கொடுத்த சாம்ப 21 வருஷமா ரொம்ப குறையலடா என்னைய நாடு ஊரா பெருவாங்க வச்ச கலிஜரி முனியாண்டி
ஆயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊருத ரெண்டு இருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு இருச்சு மாமா நாடுத ரெண்டு இருச்சு நம்ம நாடகத்தை பார்க்க தனையலாம் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தனையலாம் மாமா சாரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டியா மாமா சாயங்காலம் போற வண்டிய மாமா நம்ம உலகாமிய கும்பிடணும் எழல மாமா ஓடே எல்லோ எல்லோ எழல மாமா எல்லோ 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 எழல மாமா எல்லோ ஒரே பாட்டிலே 11,000 முடிஞ்சு வச்சுங்கய்யா. ஓ நன்றி நன்றி. தேமுதிக கழகம் அரிமளம் ஒன்றியம் தேக்காட்டூர் ஊராட்சி சி அடைக்கப்பன் சு மாணிக்கம் KM செந்தில்குமார் சார்பாக ரூபாய் 201. ஆமா தலைவலி மாத்திரை 1 விக்ஸ் 2 ராசி கிளினிக்காது. குறிச்சிப்பட்டி ஆனா ரூனா கருப்பையா அவருக்கு என்ன அதான் பயந்தோனே 100 ரூபா அம்பளி கொடுத்துருக்காரு. நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே இந்த குறிச்சிப்பட்டி கிராமத்து மண்ணை நான் தலை வணங்குறேன் எம்கேஆர். உண்மையிலே இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாடகத்தை நடத்த அரும்பாடுபட்ட இளைய சமுதாயமே மூத்திரத்தை குடிச்சா கூட சில பேருக்கு புத்தி வராது. அதுக்காக பேஞ்சு கொண்டு வரக்கூடாது. கோட்ரு சொல்லாம் டிவிகே பாய்ஸ் குறிச்சிப்பட்டி பயலுகடா கொடூரமா 250 ரூபா தள்ளுறா. 100 ரூபா தான் ப்ரோ. 250 ரூபா தள்ள என்ன 200 ரூபாய் அவனை இங்கே கூப்பிட்றா கணக்கு தெரியும். டொங்காசு தர்றான்டா டொங்காசு பயலுகடா. பேரன்பு கொண்டு இனிமையான தருணம். தமிழுடைய திருநாள் என்ன? பொங்கல் கிடையாது, இட்லி. ஏன்னா தெரியாதா? நான் பப்புனா நீ பப்புனா ப்ரோ? வாட் ப்ரோ பேச விடுங்க. தமிழுடைய திருநாள் என்ன? என்னப்பம் கண்ட்ரோல். தைப்பொங்கல், இடியப்பம், ஏலம் கேட்கறது கேட்கலாம். கொலக்கட்டை. இது நாடகமா ஏல கம்பெனியா? என் தம்பி அண்ணன் தம்பிகள் என்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாம் 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். தம்பி கீராடு அந்துவங்க 1 வருஷம் சொன்னதுக்கு இங்கே புலந்து போய் கிடக்கு. இப்போ டிரைவர் அம்மா மயிரை பிடுங்கணும்மா. தை திருநாளில் தைப்பொங்கல் வைத்து புத்தாடை உடைத்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். இங்கே இருக்க ஆம்பளை எல்லாம் ஆண்ஜிங்குகள் அத்தனை பேருமே நான் நன்றாட நினைத்து வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்களை. கேப்டன் ஐயா சாகும்போது குடிச்ச சரக்கு இன்னும் இறங்கலை. கொண்டதே நீதான். தாய்மார்கள் உள்ள லேசு கிடையாது. குக்கரே ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 5 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. கிரிஸ்கா பேப்பைலா கிரிஸ்கா பேப்பர். அப்போ 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 பச்சை துண்டு விவசாயம் மேனே சித்தப்பா சித்தப்பு இந்த 10 ரூபா கொடுத்தவங்க காசை வட்டி போடலைன்னா இப்போ பார்வே இருந்தாலும் சூட வாங்க ஆகும். 10 ரூபாய் என்பது லேசு கிடையாது. 10லிருந்து தான் கோடியே உருவாகும். 50 10 நீ வாங்காத பண்ணி அங்கிட்டு போ சித்தப்பா. 100 200 வாங்கு. வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. பூரா கப்ளிங் தர்றான் சார். அந்த காலத்தில் நீ எப்படி டொங்காசு போடுவ? ஓகே சரி. செட்டியாவட்டி ஆசை பிரதர்ஸ் ரூபாய் 50. நீ அப்படியே போகிறது நல்லது. என்னைய கூட எரிஞ்சு விட்டு போ. என் தம்பி அதை பெண்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசானா தெரியாது அப்படி முழிக்கிறிய. தெராசானா யார் தெரியுமா? புதுக்கோட்டையில் சப்போட்டா விற்க அன்னை தெரசா.
யார்? எத்தனை ஏழை குழந்தைகளையும் முதியோர்களையும் தன் குடும்பம் போல் வளர்த்த ஒரு உத்தம தாய் யாருன்னா அன்னை தெரசாதான். நீங்கெல்லாம் அதுக்கு திருந்தாது. நீ திருந்தவே மாட்ட பொம்பளையால். அதுக்குத்தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. அடி வாங்கிட்டு இப்படி கந்துற. ஒவ்வொரு பொம்பளையும் வெளியே இருக்கும்போது பேசுகிறேன். ஏன்டி பிரியா உன் புரிச்சன் புலந்து எடுத்துட்டேன். ஆமாக்கா உலக்க எடுத்துட்டு தொடையிலே ஓட்டு அடிக்கிறாக்கா. ஏன் அடிக்க மாட்டேன்? திமுருக்கு அப்படியே ரப்படுத்து போய் அப்படியே கை தட்டணும். ஏன் நான் இங்க மாதிரி எப்பயுமே இருக்கணும். இப்ப எது கத்துன? சோறு கிடைக்காது, தெருவில் தெரிவேன், நான் இழுத்து விட்டு போயிடுவேன். ஆனால் தன் வயிறை பட்டினி போட்டு கத்தின கணவனுக்காக குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவனா தாய்மார்கள் தான். நீ பட்னியா போட்டு புருஷனை சோறு ஓடுத்தேன் ஜலுப்பிடுவேன். இப்போ நீ நிறைய கழுத்தறிய திண்டு விட்டு புருஷனை நீயே சொல்ற போய் போட்டு தின்றான்ட்டு. அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. மண்பானையிலே பொங்க வச்சா எங்க அப்பத்தா. இன்னைக்கு யாரு மண்பானையில் வைக்கிற? பூரம் குக்கர் தான், 2 விசில் தான், கிரிச்சா 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 பொங்கல் நக்கிட்டு போக வேண்டியதான். இந்த கிளம்பிடுச்சு பொங்க வைக்க போறியாத்தா? போர் ஊத்த போறியா? இந்த பாண்டா வந்துட்டேன். என் தம்பியா பயந்தே உனே பாண்டான்னு. செட்டியாவட்டி ஆசை பார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிகள் சார்பாக பொம்பளை பிள்ளைய பார்க்க வந்திருப்பாங்க உள்ள. அதே அப்படி கூடி போறேன் பாரு அவன். இந்த எங்கள் அண்ணே வந்துருச்சு சிங்கா. 200 ரூபாயா கொடு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா ரசிகர் மன்ற சார்பாக ரூபாய் 101. என் சிங்கமே என்ன கண்டுக்கிறவே இல்லை. என்ன எங்க அண்ணன் மேகநாதன் 101. கேப்டன் ஐயா அண்ணே 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 என்னை கண்டுக்கிறவே இல்லை. அதான்டா பெரிய தமை. என்எம்கே பாய் சார்பாக 201 மரியாதையா 301 குர்ரா எம்கேஆர் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். சில்லறை வந்து மெடிக்கல்ல வாங்கிக்கப்பா. உள்ள வந்துச்சுன்னா லேடிஸை மட்டும் லைட்டா காட்டி விடு. 1000 ரூபாய் வாங்கிட்டு விட்டு. உலகத்தில் என்னை பொறுத்தளவு என்னன்னா, நீங்க மாலை ஓடுறீங்க, இந்த வெடி ஓடுறீங்க, நிறைய ஊரில் பார்த்துட்டேன். நான் பெருமைக்கு சொல்லலை, என் மேலே உள்ள அன்புனால பொன்னாட ஓத்துறீங்க, மாலை ஓடுறீங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு சிப்ப அரிசி கொடுத்தா கூட போதும். அன்பாளையத்தில் உள்ள மக்கள் ஏலவாழையை சாப்பிடுவாங்க ஐயா. ஆமாம், தீமண்டம் கூட வாங்கி கொடுங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுத்துறேன். அங்கே 50 பேர் நான் கூத்தாடி வருவேன்னு காத்து கிடக்குங்க. இதே உண்மை. 10 ஏலவாழைக்கு நல்லது செய்யுங்க, அதான் பெரிய விஷயம். இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம். அதுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சுட்டு போக முடியாது. பொண்ணு தேடுறாங்க, அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏன் பொண்ணு கிடைக்கல? கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? தொங்காசா பொங்கலின் மண்பானையில் வைத்து பேசுறதே சாச்சிக்கிட்டே பேசுவேன். குறிச்சி கலக்கல் என்ன? குறிஞ்சி கலக்கல் நாடக குழு தலைவர் சார்பாக ரூபாய் 51. நன்றி நன்றி நன்றி. பாண்டியராஜன் இன்னும் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்க போறாங்களோ. தைப்பொங்கல் தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? ஜல்லிக்கட்டு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பட்ட கஷ்டம். இன்னைக்கு நம்ம விதவிதமா பேண்ட் சட்டை போடுறோம் ஆம்பளையெல்லாம். அன்னைக்கு பூரா கோமணம் தானப்பு, ஒரே ஒரு கோமணம். அந்த கோமணத்துக்குள்ளே 12 பிள்ளை வைத்தேன். காரணம் மேகநட்டு காந்தம் கிப்பு கிப்புன்னு இழுத்து கிளவிய கொன்றுக்காங்க. இன்னைக்கு என்ன பெட்டு போடான்? அப்போ அவங்க தான் சீமக்கரில் அடி தாலி கொன்றுவாங்க. கிளவியெல்லாம் விறகெல்லாம் முறிஞ்சு அடிச்சு டோப் மசெல்லாம் கலட்டி போட்டு ஓடிருங்க. எங்க ஐயாலாம் எங்க அப்பத்தா போய் தண்ணிக்குள்ள நட்டு தண்ணிக்குள்ள பாவாடையோட இப்படி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். பாவாடை முட்டையாத்த தண்ணி தெரியும். முட்டை அமுங்க எங்க ஐயா எந்திரிச்சு அப்படியே போயிடுவார். அவன் உள்ள முட்டை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இதுக்கு எதுக்கு சொல்ற? பொம்பளையாளுக்கு அப்படியே அப்படி சிரிப்பீங்களே, தவறா சொல்லவில்லை. அன்றைய காலத்தில் 13 உள்ள பத்தாங்க அப்பத்தா. ஏன் ஏன்னு அவளுக்கே தெரியல. அது காரணம் அந்த நியூக்ரோ பாய்ஸ். அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு 13. ஊராட்டு பிள்ளையா? சரி வாப்பு வாப்பு வாடா தங்கா வாடா. பயப்படானே தாயமனமா ரொம்ப வலிக்குதுதா மெதுவாச்சு.
இன்னும் 3 நாளைக்கு கஞ்சி குடிக்க மாட்டேன், பயந்த உலர்லேயே போவேன். 15/1/2026 ஜனவரி. அது இல்லை. நமன சமுத்திரம் எஸ் குமரேசன் சார்பாக ரூபாய் 201. நன்றி குமரேசன் புத்ரு. கட்டின கணவரை பெரியவங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் பொண்டாட்டி வந்து புருஷன் பேர் சொல்லி கூப்பிடாது. பிள்ளையை கூப்பிட்டு, ஏய் போவனா அப்பா இங்கே வாங்க. உடனே இவர் என்னடி சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு? மயிர் சாப்பாடு போட்டு பொழுதன்னைக்கு அடிப்பேன், துவை அரைக்கலைன்னு. திக்குன்னு கோபமாக போகிறவனு வேகமாக போகும். ஒரு ரெங்கு பட்டி 5-6 கிழிஞ்ச துணி அள்ளிட்டு போயிடும். பார்த்தா புருஷன் ட்ரெஸ்ஸே அள்ளிட்டு போயிடும். போய் முக்கு வரைக்கும் போயிட்டு நம்ம பெத்த வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் அடிப்பாங்க. பேசாமல் இவன்ட்டே குத்து போட்டுக்கிட்டு சாப்பிடலாம்னு திரும்பி வந்துடும். அன்னைக்கு பூரா அப்படி இருந்துச்சுங்க. இன்னைக்கு எந்த பொம்பளை ஆத்தா உங்களை சொல்கிறேன், கட்டுன கணவன் தாத்தா உங்களுக்கு பைனான்சர். கட்டுன கணவனை மதிக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப நீ அடிபட்டிருப்ப போல. உன் ஆதங்க எனக்கு தெரியுது. எத்தனை உலக்க அடி, கரண்டி அடி, பூரிக்கட்டை லாங்கு. கட்டுன கணவரை அன்றைய காலத்திலே அத்தான் அத்தான் அவர் ஒன்னே என்னம்மா வாங்க கிச்சு கிச்சா கிச்சா. அது அப்ப. இப்ப புருஷனை எந்த பொம்பளையும் மரியாதை கொடுக்கல. ஏழை வாட அவன் ஒன்னே என்னடி கூட சாப்பிட்றா, இவன் ரைட்ரா நைட்டு செவரொட்டிடா வாட. பூரா எல்லாமே மாறிக்கிருச்சு. அன்பு இளைய சமுதாயமே, 2026 ஒரு முடிவு எடுங்க. சரக்கு அடிச்சு பீர் அடிக்கணும்னா குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. அன்றைய காலத்திலே சாராயம் குடிச்சாங்க. அது பூரா பல சாரலை செய்தார்கள். இன்று மதுபானங்கள் பூரா மருந்துக்கு சமம். குடிச்ச இளைஞர்களே 30 வயதிலே ஆண்மை தன்மை இழக்கிறேன். கையெல்லாம் நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. அதனால யாருமே குடிக்காதீங்க ப்ரோ. உங்க பாதம் தொட்டு கேட்குறேன், இங்க இருக்க இளைய சமுதாயமே குடிக்க கூடாதியா? அப்படித்தான் சொல்லுவேன். முதல்ல உட்காந்துருப்பாய் யார் சொல்றது யாரு குடிக்க கூடாது. அதே மாதிரி உலகத்திலே பெத்ததாய் தப்பன் இல்லை என்றால் யாருமே கிடையாது. பெத்ததாய் தப்பனை மட்டும் கண்கலங்க வைத்து விட்டு நீ சந்தோஷமா இருந்தால் கொஞ்ச காலத்தில் ஓம் பிள்ளை அந்த வேலையை செய்வான். பெத்ததாய் தப்பனை மட்டும் கை விட்டுறாதே ஐயா. ஆனைவாடி அந்தோணி பாய் சார்பாக ரூபாய் 101. ஆனவாடி ஆனவாடி. அதே மாதிரி பள்ளிக்கூடம் எல்லாரும் போனோம். ஏழை ஏழைன்னு யாராது உள்ள எதுவும் பண்றாங்களா? என்ன முனங்கிற சவுண்டு கேட்குது? என்னடா பாட்டை போடவா? என்ன பாட்டு போட? கப்ளிங் ஓஸ் அப்படி ஒரு பாட்டே எழுதலடா பேப்பையில். சார் போய் ஒரு சாங் பாருங்க. ஹலோ ஓம் சக்தி நோ. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி முத்துப்பாண்டி சோரப்பாண்டி ஜங்கிலி பாண்டி எந்த பாண்டி எந்த ஊர்ல இருந்தாலும் யாருக்கும் தெரியல. தென்பாண்டி ராமேஸ்வரம் சொந்த ஊரு பைக்கரம்பா. பேய்க்கரம்புல பிறந்து ஒரு வீர தமிழனா இருந்து இந்தியா நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழை யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லி குறிஞ்சிப்பட்டியில கொஞ்ச நேரம் பாடு. தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு, நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யணியே, ஏதன் பாட்டி ராம ராம ராமன் நாடு. ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்துருக்காரு, அது பேய்க்கிறோம்பா, அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி
பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாட்டி ராம ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு. அந்த பேய்க்கரும் அவர் தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டியா. அக்கினி சிறையெடுத்து வெற்றிகளே குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதன் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மீன்கள் தலையேறினார் தமிழக மண் மீது உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அவரை போல ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் நீ கிடையாது. எல்லா சிறுவர்களும் மாணவ செல்வங்களும் ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீங்கள்லாம் சாதிக்கணும்யா. எல்லாம் சாதிப்பாய். அன்பாலயத்துக்காக 501 கொடுத்த எங்கள் அண்ணே அஜாந்திப்பட்டி கருப்பையானனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. ஒரே ஒரு கிரிச்சி எடுங்கப்பா. கிரிச்சா நன்றி அண்ணே. 500 ரூபாய்க்கு ஒரு போட்டாதே அதனாச்சும் கொடுக்குதே. அதே எங்கள் அண்ணன் கருணை. கொடுக்குற ஒரு மனசு வேணும். இந்த தமிழ்நாட்டிலே கோடீஸ்வரன் என்னன்னா லட்சக்கணக்கில் கோடீஸ்வரன் இருக்கா. அந்த கோடீஸ்வரன் பூரா நினச்சிட்டு அந்த உலகத்தில் இந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை இல்லை. கொடுக்க நினச்சா யார் கொடுக்க மாட்டாங்க. ஏழை வாழைகிட்டு இருந்து அடித்து பிடுங்கன்னு நினைப்பாங்க. அதனால சொல்கிறேன், ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அவர் தான் சொன்னார். நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார் அப்துல் கலாம். ஏன்னு கேட்டாங்க. நான் செத்துட்டாலும் என்னோட இடத்திலிருந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்வார்கள். யார் செய்வார் என்று கேட்டார்கள். இளைய சமுதாயம் செய்யும் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. இளைய சமுதாயம் என்ன செய்கிறாங்க? நல்லா செய்கிறாங்க. எங்கிட்ட கணேசி கோயில கிடைக்கும், பூலிப்பு கிடைக்கும். செல்ல எடுத்துகிட்டு போய் கவட்டுக்குள்ளே வச்சு பார்க்குறேன். அதே உண்மை. பள்ளிக்கூடத்து வாத்தியாரா பெருந்தகை அன்று வீட்டு பாடம் எழுதாவிட்டால் 2 மணி நேரம் முட்டி ஓட சொல்லுவார். இன்னைக்கு வாத்தியாரை முட்டி ஓட சொல்கிறேன். நீ முட்டி ஓடுறியா இல்லை 7 பேரை வச்சு நீ வெட்டுக்கொள்ளவான். வாத்தியார் என்பவர் யார்? பெற்ற தாய் தகப்பன் சொல்லை கேட்க முடியாமல் அங்கே ஒன்று தாய் தகப்பனாக சேர்த்து விடுகிறார்கள் ஆசிரியர் பெருந்தகையிடம். அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது குருநாதரை மதிக்காத எந்த மாணவனும் உயரத்துக்கு வர முடியாது. இதான் உண்மை. ஒரு டைலாக்கு ஒரு 100 ரூபா. கோவிஞ்சம்பட்டி 11 ஸ்டார் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 101. இங்கே இருக்க தம்பிகளெல்லாம் அப்துல் கலாம் ஐயா என்னப்பா கண்டுபிடிச்சாரு? ராக்கெட்டு கிடையாது, ரங்கு சக்கரமும் புசுவானமும். ராக்கெட்டாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏவுகணையை கண்டுபிடித்தார். ஏவுகணை. ஆனால் உலக நாடு ஊரா இன்னைக்கு பயப்படுதுன்னா எதுக்காக? ஏவுகணை. அப்படி சொல்லு என் சிங்கா. சூப்பர் சூப்பர். எப்படியே அடிச்சு விட்டுருக்காங்க புலவரில். அதே மாதிரி பெண்கள் தாய்மார்கள்லாம் பிள்ளையை சோறு ஊட்டி வளர்க்கும் போது இப்படி வாடா அப்படி வாடான்னு சொல்லணும். எப்படி சொல்கிற? தொங்காசு கிடையாது, விளக்கமாக இருக்கு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் சோத்தை பிணைஞ்சு பிள்ளைகிட்ட வளைக்கும் போது நீ பெரிய லெவலில் அறிவாளியை வரணும் தங்கம்.
அப்துல் கலாம் ஐயா காமிச்சு வளர்க்கணும். பெரிய பெரிய கலெக்டர் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பிள்ளைய பார்த்து வளர்க்கணும். அதை எங்கே வளர்க்குற? சோறை ஊட்டிக்கிட்டே புருஷனை சொல்லி வளர்க்குற. சோறு வாங்கிக்க, அவன் வேணாம், இந்த அவங்க அப்பையும் பூச்சாண்டி வர்றேன், பிடிச்சி கொடுத்துருவேன். புருஷன் உங்களுக்கு பூச்சாண்டியாக போயிட்டேன், நீ பூச்சாண்டி மாதிரி தானே வர்ற. இது என்ன சின்ன பையன் கூட வெறுதாக இருக்கேன், நீ சொற்றை போட்டு வர்ற. அப்போ அடிப்புலாங்க மைசெட்டு உண்மையிலேயே செல்வம். உள்ளூர் தானப்பு கைதட்டு விடுவா. சூப்பர் அருமை செல்வம். நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 2 தடவை சொல்றேன்னா ஒரு 100 ரூபா கூட தரமாட்டேன். என்ன ப்ரோ ஃபைனான்ஸ் டைட் ஆயிடுச்சா? எஸ்பி சரண்யா டிரான்ஸ்போர்ட் ஆணையூர் சார்பாக ரூபாய் ஆனைவேலியா ஆனைவாளி ரூபாய் 255 ரூபாய். அது என்ன கணக்குதா? மசாலா சாமான் வாங்குறதுக்கா? மசாலா சாமான் ஆத்தா அம்மியில் வச்சு அரைங்க. ஏன் அன்றைய காலத்தில் அம்மியில் வச்சு அரைச்சாக தெரியுமா? அதுதான் உங்களுக்கு உடல் பயிற்சி. அப்படி அம்மியில் வச்சு கரைச்சா அரைக்கணும். அரைச்சா இப்படி பறக்கும். இது எல்லாம் நாய்க்குட்டியாக கரடி என்னடா சின்ன பெருச்சாளி மாதிரி. என்னடா நாய் கூட கிராஸ் ஆயிடுச்சாடா. சிப்பிப்பாறையை கொண்டு வந்து நாட்டு நாயில் தவ விடுறேன், நாட்டு மாட்டில் வந்து காங்கேயங்காலையை தவ விடுறேன், கிரு மாட்டேன். இங்கே வாரு, ஏன் நீ பிறந்த பூனைக்குட்டியா ஆனையா நாயா? நன்றி உள்ள ஜீவன் நாய். இந்த நாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, பைரவர். அது சாமி. இந்த நாய்க்கு பேசும் திறமை இருந்ததாம் ஆதி காலத்திலே. அப்போ மனிதனுடைய உயிரை பிடிக்கக்கூடிய வேலையை கொடுத்தார் சிவபெருமான் யமதர்மனுக்கு. அப்படி வரும்போது வீட்டுக்காரன்ட்ட போய் நாய் லவ்னு கொலை சொல்லி கொடுத்துருமா. மரியாதையை கட்டில் மடக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறா, எமை வந்து ஒரு வெதரை பிடிச்சி இழுக்க போறியான்ட்டு. அப்போ காட்டி கொடுத்தோடனே சிவபெருமான்கிட்ட போய் இந்த எமை, மிஸ்டர் சிவபெருமான் பாட்டு எம்மா ஒன்றுமே செய்ய முடியல உமா. உடனே கேட்டார், என்ன யமன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு வாட்? அங்கே டாக்கு வந்து உயிரை பிடிக்க விட மாட்டேங்குது, லோன்னு குலைக்குது. அப்படியா பேச சொல்லிக்கிறது? பேச விடாமல் ஆகட்டும் என்று சிவபெருமான் அன்று சொன்னதுனால தான் நாய் பேசாது. மற்ற எல்லா நன்றியும் அதுகிட்ட இருக்கும். கவனிச்சு பார்த்தீங்களா? 10 வருஷம் கழிச்சு நீ வா, நாய் உன்னை பார்த்தவனே ஓடியாந்து வாலாட்டிட்டு உன்ட்ட வந்து அப்படியே நக்கிக்கிட்டே தெரியும். ஏன் குலைக்குது? அதனுடைய ரிங்டோன் அப்படி வச்சிருக்கேன். வேணா ரிமோட்டை வச்சு மாற்றி விடுறியா? அதிசய பூலாக்கா. ஏன் குலைக்குதுன்னா நாளையிலேருந்து உறிஞ்ச சொல்கிறேன், குலைக்கும். அதான் நாய். ஆனால் 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட நாய் நன்றி மறக்காது. நீ 10 ரூபாய் இல்லாமல் ஒருவரிடம் பழக்க வைத்த என்றால் உன்னையே யாருது என்று தெரியாது என்றான். அதான் மனிதன். அப்பாடா, அந்த ஒரு இதுக்கு தான் ஒப்பி இருக்கு. ஒரு உள்ளையும் கைதட்டக்கூடாது. அதே மாதிரி மாலை போட வேண்டும். பக்தியோடு மாலை போட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் போகக்கூடிய ஒவ்வொரு பக்தன், ஒவ்வொரு தமிழனுக்கும் இறைவன் உன் உள்ளத்திலேயும் உன் வீட்டிலையும் குடியிருப்பான். எந்த மாற்றம் கிடையாது. மாலை ஓடுற ஆளு ஓர அப்போ பெருமை மசருக்கு மாலை ஓடுறேன். ஓம் சக்தினோ முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓடுறது எதுக்கு? பெருமைக்காக மாலை ஓடுற. பெருமைக்கு போடக்கூடாது. பந்தாவுக்கு போடுற மாலை ஓட்டா சட்டைக்கு மேலே எடுத்து விட்டுக்கிறாங்க. அப்போதான் மாலை தெரியுமா? பக்தியோடு மாலை ஓட வேண்டும். மாலை ஓடுறதுக்கு இன்னைக்கு சில பேர் குடியன்னு பாட்ட மாலை ஓடுற. 40 நாள் தான், 48 நாள் ஐயப்பனுக்கு மாலை. அதோட மச்சான் இந்த மசுறு குடியை மறந்துடுவேன்வேன். மாலை ஓட்டுட்டு வீட்டுக்கு வந்து பஞ்சாமரம் கல்லுக்கண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மாலையை கழட்டிட்டு கம்மாய்க்கு போய் குளிச்சுட்டு வரையும் போவேன். அங்கே 4 பேர் சேவக்கறியை வதக்கி வச்சுட்டு கோட்டரோடு உட்காந்துருப்பாங்க. இவன் குளித்தவனே சொல்லுவாங்க, அவ்வளோதான் மாலை காட்டியில் 2 போடு. அதோடு நிறைய போதைய போட்டு வந்து பஞ்சாமரத்தை பிணைஞ்சு உருட்டிடுவேன். நான் தான் சொன்னேன், எல்லாரும் பார்த்துருப்பியே இன்ஸ்டாவிலாம். 1000 சத்தியம் பண்ணி 1008 கோயிலுக்கு நீ மாலை போட்டு பொண்டாட்டி தாலியில் அடித்து சத்தம் பண்ணி உன் பிள்ளைய போட்டு நங்குன்னு தாண்டி சுடத்தை 4 கிலோ பொருதி சத்தியம் பண்ணினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. உன் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த பாலா போன மதுவை நிப்பாட்ட முடியும். இதுதான் உண்மை. மனக்கட்டுப்பாடு அதே முடியும்.
அன்றைய காலத்தில் திருமணங்கள்லாம் புனிதமானது. 2 கீத்து தட்டி பிள்ளை வளர்ந்துருச்சு, அது நல்லதுதான். பேபி கடவுள், குழந்தையும் கடவுள் ஒன்று. 2 கீத்து தட்டி கீழே விரிச்சு வச்சிருப்பாங்க. பாய்தான் இன்னைக்கு டேபிளை போட்டு நம்ம சாப்பிட்றோம். டேபிளுக்கு மேலே ஒரு பேப்பரை விரிக்கிறாங்க. புத்த தண்டியா உருட்டி விட்டேன். அன்னைக்கு ஒரு ஆள் உருட்டி விட்டேன், அடுப்பில் போய் விழுந்து எரிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் பாயுதாப்பா, பாயை விரித்து உட்காந்து சாப்பிடும் போது கன்றாவேலாம் பார்க்கணும். அங்கேருந்து தண்ணியை போட்டு சாராயத்தை அடிச்சுட்டு சப்பலை வந்துட்டு வர்றவே நெஞ்சுக்கு தூக்கி கட்டிட்டு முட்டை சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். சாம்பாரை இங்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருப்பியா, இங்கேருந்து ஆள் இப்படி பார்த்துட்டு என்னென்ன செவ ரொட்டியான்னு கேட்பேன். அவை ரொட்டியாது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலம். அப்பெல்லாம் கொக்கு கண்ணி வச்சா கூட மாட்டிக்கிட்டு ஓடிடுவாய். நீ நினச்சி பார்த்துருக்கேன், வேணா அப்படி பழுமாறி இருக்காங்க. அன்றைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. அன்றைய காலத்தில் ஏது மேக்கப்பு, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் பார்த்தா தேன்றாட்டு கொலையை கொட்டினது மாதிரியே நிற்பாங்க. இருந்தா மாப்பிள்ளைக்கு அப்படியே கம்பளி பூச்சி மாதிரி மீசையை செதுக்கி அவர் இருந்தா, பொண்ணு 2 பேரும் அப்படியே வட்டிக்கு வாங்கின மாதிரி நின்றாங்கன்னா அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. அந்த காலத்தில் அப்படியே தாலியை கட்டுவாங்க. கட்டினவனே ஒரு சிவப்பு ஒரு கம்பளி கொண்டு போய் மோட்ரு ரூமில் படுங்கடான்றாங்க. அவங்க மோட்டரை பூரா நைட்டு கலட்டி அவன் மோட்ரு பீஸ் ஆகி வந்துடுவாங்க. இப்போ யார் பொண்ணு யார் மாப்பிள்ளையே தெரியல. பூராமே பூவை வச்சு ப்ரோ வச்சு லிப்டிக்கை போட்டு யாரை பார்த்தாலும் பொண்ணு மாதிரி தான் இருக்கு. நீ தான் அந்த பொண்ணுன்னு அன்றைக்கி எங்கள் கிளவியை கூட்டு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு. தெரியாமல் உங்களோட கையை காட்டிவிட்டேன். வாகடா ஆச்சுட்டாய். டேய் அடிக்கக்கூடாது, ஒரு ரத்தத்தையும் விஜயகாந்த் ஐயா மாதிரி. எங்கள் கிளவியை கூட்டு போயிட்டு கிளவி போன உடனே ஆத்தா நீ தான் பொண்ணாத்தா மகாராஜியாக இருக்கணும் தான், அழகு வட்ட இல்லை நீ தானே பொண்ணு, எப்போ தாலி கட்டுறாங்கன்னு. அது உடனே சொல்லிச்சு, நான் பொண்ணு கிடையாதுமா, நான் பியூட்டி பார்லர்லேருந்து வந்திருக்கேன். யாரை பார்த்தாலும் மேக்கப். அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், உழைப்பை மட்டும் நம்புங்கள். யார் வந்தாலும் இதை செய்வார்கள். யாரை நம்பி நீ வாழாது. உன்னை நம்பி வாழ்ந்தாத்தான் உலகத்திலே நீ சாதிக்க முடியும், பிழைக்க முடியும். பெரிய பையன் இருக்காரு காப்பாற்றிடுவார், சித்தப்பா இருக்காரு, மச்சா இருக்காரு, மெடிக்கல் வச்சுருக்காரு, இரும்பு கடை வச்சுருக்காரு, நம்ம பார்த்துக்கலாம் நினைக்காத. உங்ககிட்ட காசு இருந்தால்தான் உறவுகள் தேடி வரும். காசு இல்லை என்றால் கழுத கூட காலை எட்டி உதைக்கி. இந்த உலகத்தை தெரிஞ்சு பொழைஞ்சுக்கங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர்ன்ற நம்மளுடைய குலத்தொழில் என்ன? பழக்கடை கிடையாது, பணியாரம் சுடுவது, விவசாயம். முப்போகம் விளையக்கூடிய சீமை தான் இந்த புதுக்கோட்டை சீமை எல்லாம். உண்மைதானங்கய்யா? எங்கள் ஊரில் வானம் பார்த்த பூமி தான். உங்கள் ஊர்லையாவது இத்தனை வீடு இருக்குது, இத்தனை பேர் இருக்குங்கய்யா. நான் இந்த மாதிரி கிராமத்தில் பிறக்கலைன்னு நான் வேதனைப்படுறேன். அடுத்த பிறவின்னு இருந்தால் இந்த மாதிரி கிராமத்தில் நான் பிறக்கணுங்கய்யா. உண்மையிலேயே எங்கள் ஊர்லாம் 6 மணிக்கு மேலே எவனும் கதவை திறக்க மாட்டாங்க. மொத்தமே 5 வீடு தான். 5 வீடு. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஒல்லி காசு வெட்டுதல், மிளகா அரைச்சி அப்புதல், மண்ணை வாரி தூத்துதல். உடனே சிரிச்சிருவிலே, ஆமத்தா பொம்பளைகளுக்குன்னா இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நாவடக்க வேண்டும். சொந்த தங்கச்சியாக இருக்கேன், கொஞ்சம் தாலிக்க என்ன கேட்டிருக்குன்னு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. உடனே போய் அந்த காளியத்தை உன்னை கேட்கட்ட மண்ணை வாரி தூக்கிட்டு வந்துடுறேன். ஏன் தூத்துறிய? செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் ஒன்னே வந்து சேரும். அதனால தான் செய்வனை. இருக்க போகிறது கொஞ்ச நாள். எல்லாருமே ஒரு தாய் புள்ள ஒரு ரத்தம். அதே மாதிரி சந்தோஷமாக ஒன்றுமா 100 ஆண்டு காலம் நல்லா இருங்க ஆத்தாக்கலாம். நீ பெரியாள் நான் பெரியாள் நம்ம சொல்கிறான். இந்த உலகத்திலே யார் பெரியாளுன்னா 10 மாதம் சுமந்து பெத்த தாயை தவிர எவனும் பெரியாள் கிடையாது. அப்துல் கலாம் ஐயாவை அவர் கூட பிறந்தவர் இருக்கார், மூத்தவர். அவரோட தடை பண்ணியிருந்தால் அந்த தாய் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிடைத்திருக்க மாட்டார் நமக்கெல்லாம். இதை தான் தாய் தான் பெரியாள். ஒரு பாட்டு பாடுறேன், குடிகாரனுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் சார்பு வைக்கலாமா? தாலை ஈகிள் கிரிக்கெட் கிளப் சார்பாக ரூபாய் 301.
கற்பக விநாயகர் பாய் சார்பாக ரூபாய் 101 நன்றி புத்திருக்கலாம். ஹலோ வேணா மது பழக்கம் நமக்கு இந்த பிறவியில வேணா அண்ணன் தம்பிகளா குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே இந்த குடினால தமிழ்நாட்டில் பல குடும்பம் தெருவில் வாடுது. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடிப்பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சட்டைகளஞ்சு மொச்சு வாங்கி தந்தியா சட்டைகளஞ்சு மொச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பிட ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா உங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை கட்டுன மனைவி நமக்கு பிறந்த பிள்ளை நம்மளை வந்த ஆயுதகப்பேன் எல்லாம் இந்த பாலா போன குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ குடும்பம் தற்கொலைக்கு தூண்டி இறந்து போகுது அண்ணன் தம்பிகளா. நமக்கு குடிப்பழக்க வேணாம் இந்த பிறவில இன்னாருமைய இப்படி வாழ்ந்தாகன்னு பேரு வாங்கி செல்லணும். இந்த குடிய 2026 எல்லாரும் விட்டுருங்க. அரசாங்க விற்கத்தான் செய்ய அரசாங்க விற்கத்தான் செய்ய நம்ம மனக்கட்டுப்பாடு உன்னோட அந்த பச்சை போடு இருக்கக்கூடிய கடைக்கு போக வேணாம். வண்டியை லெப்ட்ல திருப்பினா பிரேரேஸ் வாங்கி சாப்பிடு அதுலயும் ஜபராஜக்காரன் கொலையாக்குறானே. யாரும் கைதட்டலைன்னா பூரா நினைச்சுதே உட்காந்து. இதே ஏன் சொல்றேன்னா நான் பாட்டுக்கு வந்துட்டு 4 வார்த்தை பாடிவிட்டு பேசிக்கிட்டு போகலாம். நான் பட்டதை யாரும் படக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு வேதனை. இந்த இடியப்பம் அவன் கடைசி வரைக்கும் இந்த இடியப்பம் தொங்காசு ஐயா இடியப்பம் ஏங்க ஆமாம் வணக்கண்டா பிள்ளைலாம் நான் கிடையாதுங்கய்யா. டிரைவர் அதுவும் நான் கிடையாது. எவனோ ஒரு சூத்து ஊற்றி போயாவேன் சொன்னவே ஒருத்தையும் கடைசியில் மாட்டிக்கிட்டு இருந்தாட்டேன். அவங்க வாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க. மேடைக்கு முன்னாடி என்னை பாடாப்படுத்துகிறாங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கதம்பம் காமிக்கணும் நகைச்சுவை நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு பப்புன்னு நான் வந்தோடனே உள்ளே போயிடுவேன். 2 டான்ஸ் வரும். அது இன்னொருத்தையும் பொண்டாட்டி தான் 2 பிள்ளைலாம் அது வாட்டுக்க டங்கு டங்குன்னு குதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸோடு வந்து நானும் என்னுடைய புத்தரும் வந்து சந்திப்போம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தத்துரூபமாக ஆடி சேவல்லாம் கடிப்பாங்க. சாமி இப்போ சாமி வந்துடும். ஏன்னா சாமி அழைக்கிறது இதே அறந்தாங்கி பக்கத்தில் தான் ஒரு சின்ன நிகழ்வு. சாமியை கூப்பிட்டேன். 4 தவிர ஒருத்தன் உள்ளே போனேன். இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கே போனான்னா வீட்டுக்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போனவன் தண்ணியில் விழுந்து என்கிட்ட ஆந்திரன் நாடி போயிட்டேன். எந்த காலத்தோட சாமி வந்து ஷிப்பிங் மாதிரி தவிச்சு
சாமி வருவது எப்படி இன்னைக்கு சொல்கிறேன். சாமி ஆடும்போது இந்த அப்படி குலகுலன்னு போடுவோம், அதெல்லாம் சாமி கிடையாது. நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க. சாமி அப்படி இறங்குனா அப்படி துடியாக ஒரே இடத்துல நின்று அப்படி அடிச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும். கருப்பு சாமிக்கே இடியே பாவச்சாம்பார். அவன் தாண்டா பிரேரேஸ் பயலுகட்டா. பொம்பளையாளர்கள்லாம் சாமி, ஆண்களை விட பெண்களுக்கு தான் தத்துரூபமாக வரும் சாமி. அதே உண்மையிலே சாமி. ஆம்பளைக்கு வரும், அது உண்மையாக பத்தியாக இருந்தால் வரும். சில பேர் தண்ணியை போட்டு ஆடுறாங்களே, என்ன பண்ணுவே? இலவட்டம்லாம் போட்ட தண்ணிக்கு பீரை போட்டுக்கிட்டு ஆடுறேன். அன்றைக்கெல்லாம் ஒரு இலவட்ட பையன் இங்கேருந்தே ஆடி வந்து உழப்பி எறிஞ்சேன். நான் போய் கேட்டேன், கருப்பேன் தானப்பான்ட்டேன். அப்படின்ட்டேன். நல்லவன் பார்க்கும்னு நினச்சேன். திருப்பி வந்தது யார்? நொண்டி சோனையான்ட்டேன். ஏய் அப்படின்ட்டேன். மறுபடியும் எப்படி இப்படின்ட்டேன். யாரா வந்தது? பாண்டிமுனியான்ட்டேன். படக்குன்னு பார்த்து ஆத்தாடி செல்ல காணாமட்டு ஓடிட்டேன். எனக்கா சாமி செல்ல தடவ மாட்டா? அதே மாதிரி சாமி ஆடும்போது கண்ணை முழிச்சு ஆடணும். கண்ணை முழிச்சு ஆடினாத்தான் காலில் விழுகிறது யாருன்னு தெரியும். அப்படி எங்கள் சில ஊரில் அதெல்லாம் அடிபத்துருக்காங்க. கண்ணை மூடிட்டு ஒரு ஆள் சாமி ஆடி ஒரு பொம்பளையால் விழுந்துச்சு. விழுந்தவனே பட்டக்குன்னு சொல்லிட்டேன், இன்னும் 2 வருஷத்தில் உனக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும். அது எந்திரிச்சது 90 வயசு கிளவி. சடக்குன்னு கம்பு எடுத்துட்டு அடித்து அதோட விதரில் அடித்து ஓடிட்டேன். கதம்ப நாடகம் பக்தியும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும். அரே அடா. முதல்ல நம்ம பழனி திருச்செந்தூர் நடந்து போகும்போதெல்லாம் காய் வெட்டி இந்த துண்டு தான். இப்போ அதே மாதிரி சாமியெல்லாம் போகிறவங்க இந்த பின்னாடி கூடி சிவப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கங்க, அவர் பழனி போயிட்டு வந்துட்டார். ஏன்னா போக்குவரத்து அப்படி இருக்குது. கவனமாக போகணும், பக்தியோடு போங்க, எல்லாம் ஒரு மனதோடு நல்லா இருங்க. நோட்டீஸை படிக்கிறேன், எதுக்காக அந்த நாடை வைத்திருக்கிறார் என்று. தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ரமண சமுத்திரம் குறிச்சிப்பட்டி கிராமத்தில் 2ஆம் ஆண்டு நாடகம் அதி விமர்சையாக நடைபெறும். குறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கின்ற சிங்கால கலையரங்கில் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டிருந்த அற்புதமான கலையரங்கத்தை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் கதம்பம் காமிக்கணும் சின்ன கருப்பு ஒண்ணுமே இருக்காது. அவங்களாம் எவேட்ட குடிக்கிறாங்க. நான் பயந்து வரணும்டா. நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் KS மருதுபாண்டி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆரி ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா டூன் போட்டு எந்திரியம் படம் திருக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் நல்லாத்தான் இருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்போத்தான் நாளைக்கு 100 ரூபா சேர்த்து தருவேன்னு வாசிக்கிறேன். அது பணியாரத்துக்கு காசு இல்லாமல் உன்னை ரமண சமுத்திரத்திலே தெரிய விட்டுருவேன். ஆறுக்கு அடுத்தபடியாக சிம்ம குரலோன் அன்பு உள்ளம் பி மகேந்திரன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். என் ஜாதகத்தில் 2 கொலை விழுகும் இருக்கு. அது வேப்பங்கொலையா அகத்தி கொலையான்னு தெரியல, உங்க கொலையா கூட இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நகைச்சுய மன்னன் நகைச்சுய மாமணி ஒரு சாச்சு புகழ் என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் SK ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுய மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். செய்தி விடி வாங்கி கொடுத்துருப்பேன் அவன். அதனால அவருக்கு போடுறாங்க ஒரு பசமுள்ள பாண்டியர். ஏண்டா அத்தனை பேரை சொன்னேன் கியா கியான்ட்ட வாட்டுக்கியா அமுக்குக்கியா. அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி கொக்கு குறுக்க போன பேச ஏத்தால் சான்சினா மயன் அப்படின்னா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி என் அன்பு தம்பி செல்லத்தம்பி மணப்பாறையை சேர்ந்த ஆர் குட்டி அழகர் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலேயே கம்பெனிலே போய் வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் ஹார்மோனியம் வாய்த்து கலைத்துறையிலே பேர் வாங்கும் என்று உலகம் பூரா வெற்றி முரசு கொண்டு வருகிறான். இந்த இளைஞர்களில் இவன் ஒரு சாதித்த இளைஞர் அன்பு தம்பி. உண்மையிலேயே நல்லா வாசிப்பேன். அவன் குரலும் மக்களுக்கு பிடித்த ஒரு குரல். வாழ்த்துக்களை அன்பு தம்பி. எங்களது ஏபி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. போன போதும் இது தீர்வு போகும் வீதி, வாரி வாரி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போது வீண் பழிய சுமந்த நீதி. சாமி வந்து கெட்டிடுமா வீண் பழியை தீத்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு? துன்பம் வந்த போதும் அது துவங்கும் இங்கு யாரு? கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் மாறிடுமா? வேதனை தான் திந்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த உண்மையிலேயே அரசியல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கருணை கேப்டன் ஐயா. உண்மையிலே ஐயா அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டது, நான் சினிமாவில் நடிக்கும்போது கேப்டன் ஐயா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரால் பயன்பட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ லட்சம் பேரை காப்பாற்றின கேப்டன் ஐயா அவர்தாயா. யார் வந்தாலும் சாப்பாடு தான், சாப்பாடு போட்டுட்டு வயிறார உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு கேப்டன். அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன் கேப்டன் ஐயாவை. பேர் சொல்லாத அன்பு உள்ளம் அன்பாலயத்துக்காக ரூபாய் 401 100 காணாமட்டான். இந்த ரோட்டில் நிற்கிறவங்க என்ன சொல்ல சொல்றிய? ரோட்டில் இருக்கவோ தயவு செய்து ஓரமாக ஒதுக்கினுங்க. இதுக்கு மேலே ரொம்ப வழுக்கிறா சொன்னால் என் வண்டியை மறைச்சிக்கிட்டு நீ பொழப்பாங்க, அவ்வளோதான். இங்கிட்டு வந்து உட்காரலாம். பொம்பளை ஆளுங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி போய் உட்காருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் அடைச்சி உட்காருங்க. உங்களுக்காகத்தான் ஆண்கள் பூரா நெருக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த குறிச்சிப்பட்டி கிராமத்துக்கு வெளியூர்லேருந்து வருகுதந்தாக பார்த்தீங்களா என்னுடைய அண்ணன் தம்பி. இதாய அந்த ஊருக்கு கிடைச்ச பெருமை, இந்த கலை கிடைச்ச பெருமை. நம்ம உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு நாடகத்தை படுத்துக்கிட்டு பார்க்கலாம், நெளிச்சிட்டு பார்க்கலாம். இந்த பாரு பொழந்துக்கிட்டு பார்க்குறேன். நேற்று பையன்
நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இல்லை அவன் பழைய கோபி மயிறு என்ன யார் மேடம் இது யார் உங்கள் மையனா வருங்காலத்தில் இன்ஜினியராக வருவேன் எங்கே நீட்டிக்கிட்டு இப்படி பார்க்குறானத்தான் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் 240 கிலோமீட்டர் ஒன்று யார் வர சொன்னா யாவேன் உடனே அடிச்சு விடுவாங்க 250 கிலோமீட்டர் என்ன அந்தமானா பார்த்தா நம்மன சமூகத்தில் ரயில்வே கட்டிலேருந்து வந்திருப்பேன் அடிச்சு விடுவாங்க அதே மாதிரி நான் அண்ணன் தம்பிகளாக எல்லாமே அவ்வளோதான் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் என்னைய செல்லில் பார்த்துருக்கீங்க அதே உண்மை இந்த நாடக கலை மூலம் ஆனால் நீங்களெல்லாம் யார் தெரியுமா பெரியத்தாமைங்க சின்னத்தாமைங்க தான் பெரியம்மைங்க சித்தப்பைங்க தான் ஏன் சொல்ல தெரியுமா பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற வேற ஆனால் ஊற ரத்தமும் தமிழன் என்று சொன்னால் அது எல்லாமே ஒன்று தான் அதுக்கு மிஞ்சி எதுவுமே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் எதுக்குடா நொட்டு நொட்டுன்னு தட்டுற எப்போ பார்த்தாலும் சேருதா மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி வீரமணி கண்டன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். நினைச்சு அடிக்கிறான்டா அவனுக்கு என்ன வாரச்சீட்டு பிரச்சனையோ லோன் பிரச்சனையோ ஆனால் எத்தனை நட வாசிக்கிறான் அதுதான் கற்ற கலையினுடைய சிறப்பு. வாழ்த்துக்கள் வீரமணி கைது சூப்பர்யா கை கொடுத்து 5 வருஷத்து சம்பளத்தை குறைச்சி கொடுக்கலாம்னு ஆனால் விட மாட்டாங்க டயரை நக்கிக்கிட்டாது நிற்பேன் போக மாட்டேன் பலவாத்திய மன்னன். ஆனால் ஆள் என்னடா தகரம்லாம் திண்டையா என்னடா நெல்லிஞ்சு கிடக்கடா திண்டையா இல்லை மண்டையில் ஓட்டு அடிச்சா என்னடா அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கர தம்பி
நீங்கள் அடிக்கிற அடியில் இவங்க பூரா லைட்டாக சின்ன அப்போ விளங்காது, நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. இடியப்பம்ட்டேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தியர் அன்பு தம்பி கௌதம் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அடி பிரிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் கௌதம், சூப்பர் தம்பி. ஃபியூச்சரில் உனக்கு நல்ல அடிப்பு இருக்கு. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணன் பி இளையராஜா அவர்கள். சீன் தாளம் இளையராஜா. இளையராஜா தாளத்தை எடுத்து நீங்க வாப்பா. உன்னை யார் எத்தனை குத்து குத்து சொன்னீங்க? வா, இது யார் வீட்டு காசு? இந்த குத்து யார் குத்து சொன்ன உன்னைய? என்னங்க வா இங்கே இங்கே மைக்கில் பேசு. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும், நீங்கள் யாரும் தலையிடக்கூடாதப்பா. அது அவன் நல்ல யோக்கியம், கிளம்பிட்டான். ஒரு சொல்லு வாசகன் ஒரு வட்டியே ஓடிட்டாரு. கரெக்டாக போடணும். இன்னிரண்டு 16 வயது. அடுத்த வருஷம் வந்து போடு. பாட்டு தான் இளையராஜா. இன்னிரண்டு 16 வயது. இன்னும் பாடவே இல்லையே. ட்ரெயினுக்கு நேராச்சா? உனக்கா பழைய பாட்டு?
ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் எற்றவன காணோமடா கர்ணா நீயும் நானுமா கர்ணா நீயும் நானுமா தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன் ஒரு பெரிய ட்ரம்ஸ் சிவமணி கிட்டு கிட்டுன்றாரு என்ன பண்ணி போடவே இல்லை எனக்கே ரிப்பீட் அடிக்கிறியா உன்னை ரத்து அடிச்சு போறியா அப்புறம் இப்போ பாரு தம்பிகளுக்கு பிடிச்ச பாட்டு கரெக்டாக போடணும் அதுக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடியை எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா கம்பு கூட்டில் நோத்தா நீ போடவே வேணாம் நீ புதுக்கோட்டில் பஸ் ஏறி போ எந்த பாட்டுக்கு என்னமா தான் பப்பாளி பழத்தை பிளந்தது மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க இதை எல்லாமே நகைச்சுவைக்காக செய்கிறோம் 10 கலைஞர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மக்களை சிரிக்க வைப்பதே எங்களுக்கு எண்ணம் தவிர அதே உண்மை வயிற்று பொழப்புக்காக சாமி அழைக்க போகிறேன் இப்போ சார்பு இப்படி மனுஷன் தெரிஞ்சது சூப்பர்யா சிங்கம் செல்வம் மைசெட் சூப்பர் சூப்பர் பூரா சொந்த கொலா தானே எல்லாமே மைசெட்டு மட்டும் சிறுக சிறுக சேர்த்து உழைப்பால் முன்னேறி பூரா சாமானும் சொந்த சாமானை வாங்கிட்டா தப்பிச்சுக்கிருவேன் ஏன்னா ஒன்றும் மிச்சாது என்ன உள்ளூரில் தொகை ஏற்றி பேசியிருக்க மாட்டேல சாமி காப்பாற்ற அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரனாக இருக்கணும் நான் உன்ட்ட வந்து தீப்பெட்டி ஏற்கணும் சூடம்புறத செல்வம் ரேடியோஸ் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சூப்பர் வாழ்த்துக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன பேசினாலும் 100 ரூபா தர மாட்டேறியே நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊரார்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குறிஞ்சி கலக்கல் கிரிக்கெட் கிளப் மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழும் இளைஞர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் குறிஞ்சிப்பட்டி இளம்புயல் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் ஐயா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி உங்கள் செல்போனுக்கெல்லாம் கொண்டு வர்றது அவங்க தான். அதுக்காக கிலோ கணக்கில் தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஏற்றி விட்ருவாங்க. எதை லோடா இந்த வீடியோவை அதெல்லாம் கைபேசி கொண்டு வந்தது யாருன்னா யூடியூப் சேனல். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனைத் தொடர்ந்து எத்தனை நாடகங்கள் வந்தாலும் அடுத்த சீனு என்ன சீனு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறான் என்னுடைய புத்தூர். அடுத்து என்னன்னே தெரியாமல் உட்காந்துருப்பேன் அவனா எடுப்பேன். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள கொரிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அவனா தடிக்கிறான் பாரு அவசரப்பட்டு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பிள்ளையார் சொல்லி ஓட்டு அன்றே என்னுடைய வாழ்க்கையும் என்னை திறமையும் என்னை கலையும் கணித்தவர் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. விவசாயம் எங்கள் அம்மாவுடைய ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே ஒன்றுமே சொல்லாமல் போகிற புது மாப்பிள்ளையா தம்பி உங்கள் பேருங்கயா? அம்மா 1.5 லட்சம் கொடுத்துட்ட பேர் வேணாம் ஏன் தம்பிதே சித்திமை அப்படி சொல்கிறேன். சிங்கம் லைட்டாக நினச்சிருக்கேன் எந்திரேன். அப்போ மை செட்டு உனக்கு நீர் நல்லா வரணும். செல்வம் ஆடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணே பெரியசாமி எம் சுப்பிரமணி 2 பேரும் சேர்ந்து அன்பாளையத்துக்காக 501. ரொம்ப நன்றி அண்ணே. கூத்தாடினாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியும். எதை நீங்கள் கொடுக்குற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் அதே உண்மை. எம்கேஆர் அன்பாளையத்துக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம். இந்த உலகத்தில் நமக்கு சொந்த வந்தம் யாரும் இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, கஞ்சி ஊற்ற மாட்டான்னு நினச்சேன்னா
அன்பாளையத்துக்கு வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் கூத்தாடியாவது கஞ்சி ஊற்றினேன், இதே உண்மை. இந்த உலகத்தில் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது, கவலைப்பட மாட்டேன். விமர்சனம் செய்யத்தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டு இருப்பான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லாத்தையும், ஒரு மனிதனை மட்டும் குறிப்பிட்டு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு உரம் பேசிக்கொண்டே இருக்கிறாள் என்றால் அவன் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டது பிடிக்காமல் பேசிக்கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தம். உடனே இந்த செல்வம் மைச்சட்டு ஊரில் பேசத்தான் செய்வாங்க. செல்வம் மைச்சட்டு அவங்களுக்கு என்னப்பா ஒரு ஊராக குலையாக கட்டி அல்றாங்கன்றேன். அவன் டீசல் வாங்க காசு இல்லாமல் சாவியை கவட்டுக்குள்ளே ஓட தெரியும் பேசிட்டு போயேன். ஒரே விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இதே குறிஞ்சிப்பட்டியில் ஒரு வீடோ ஒரு பைக்கு வாங்கு, அகராதி மயிருக்கு தானே பேசுவாங்க. புது பைக்கை வாங்கி மாலையை போட்டு எலும்புச்சம்பளம் வச்சு சூடத்தை காமிச்சிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இது என்ன வண்டி, இது 1.25 லட்சம் வண்டி அள்ளுமுண்டுவேன். அவன் வண்டி ஓனர் உடனே அவன் வந்து சாடிவேன், இது போகிற வகையில் டயர் வெடிக்குமாம்லன்றுவேன். அதோடு அவன் வீட்டுக்குள்ளே வச்சு முக்காடை போட்டு படுக்க வேண்டியேன். அதே மாதிரி பூராமே போகாமதான் வீடு கட்டுற ஆளுகள்லாம் பாவம் லோனை வாங்கி கடனை வாங்கி பொண்டாட்டி தாலி கூடிய முதற்கொண்டு அடகு வச்சு வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பேன். ஏற்ற வீட்டுக்காரன் போய் செய்வனை வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாம் தானே, இவன் ரொம்ப அடி வாங்கியிருப்பேன் போலடா. வீடு பயலுகடா, கொடூரமா பாண்டா பயலுக. அவங்க உழைப்பை நண்புங்க. யார் எது பேசினாலும் கேப்டன் ஐயா சொல்லுவார். இந்த விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேட்டி கேட்கும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, விமர்சனம்லாம் பேசிட்டு போகிறா, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டாத்தே நம்ம ஜெயிக்கக்கூடிய லட்சியத்தை அடைய முடியும் என்று சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. சரி, எதில் சொன்னாருங்க வாங்க? ஆமாம், அவர் சொன்னதை கேட்டு நீ நல்லா வரணும், நீ ஒரு கேப்டன், கைதட்டலாம், வாழ்த்துக்கள். அவனாவது ஆமான்ட்டேன் பாரு, இவன் இல்லைன்ட்டேன் கீரிப்புள்ள முண்டை போடா வெண்ணமேனே. உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய என்னுடைய பேர், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் MK ராதாகிருஷ்ணன் என் பேர். ஆனால் தமிழக உறவுகள் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் 3 எழுத்தில் என் தலையெழுத்தையே மாற்றிருச்சு. MKR பப்புனு காமி. ஓ, நிறைய பேர்த்து கேட்டிருக்காது. 3 எழுத்துலேயே என் தலையெழுத்து மாறிச்சுட்டே ஒரு சின்ன பையன் சொன்னேன், கப்ளிங் ஓசு டொங்காசுட்டேன். அதையும் ஏற்றுக்கலாம், கைதட்டலாம். அந்த 3 தான் எனக்கு ரீச் ஆனது. நீ வீட்டை விட்டு போகிறது நல்லதாக அரைச்சி. சரி, போயிட்டு வரேன், குளிர் நேரம். நீங்கள் வாட்டுக்கு நான் போயிட்டேன். எல்லா நடிகரையும் நடிப்பு கண்ணோட்டத்தோடு ரசிக்கணும். ஏன்னா எல்லார்ட்டையும் திறமை இருக்குது, ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குது. நான் வந்து சந்துரா ஆயிட முடியாது, பெட்டிக்கு வாசிக்க தெரியாது, அந்த மாதிரி பாட தெரியாது எனக்கு. நான் தான், அவங்க தான். ஆனால் எல்லா கலைஞர்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது. அதை நீங்கள் இருந்து ரசிக்கணும். போயிட்டு 2 பொம்பளையால் அனுப்பி விடுவேன் குளிர் காயிறதுக்கு. வந்து அது வாட்டுக்கு ஆடுங்க. அப்புறம் வந்து நான் காஞ்சிருவேன், நான் வந்து சந்திச்சிருவேன். அப்புறம் சின்ன கருப்பரியர் வருவாங்க. நாளைக்கு தைப்பொங்கல் லீவு தானே, போயிடக்கூடாது, இருங்க. 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். இது மற்ற நாடகம் மாதிரி வெடியெல்லாம் கிடையாது. 3 மணிக்கு அருவா கம்போட திரிவோம். ஆனால் 2:45 நான் திரிவேன். நாடகம் பேசுன ஆள் யாரு, காசு எழுதுறாரு. இந்த சீரட்டு எனக்காக பற்ற வைக்கிறார். சீரட்டு புகை பயிலுகடா, அப்பொண்ணு இப்பொண்ணு கபட்டில் பொண்ணு. போயிட்டு வரேன். ஓம் சக்தி இருப்பா. ஓம் சக்தி, அதை நான் தவறாக சொல்லவில்லை. இங்கே மாலை போடுவீங்களாத்தா? சமயபுரமோ ஓம் சக்தியோ சிந்தலக்கரையோ வெட்டுடைய காளியம்மன் கோயிலோ போகும்போது பக்தியோடு அமர்ந்து உன் குடும்பத்தை நினச்சி கண்ணீர் மல்லுக அந்த பஸ் சீட்டில் உட்காந்து வணங்கிட்டு போனீங்கன்னா நீ போய் இறங்குறதுக்குள்ளே ஆத்தம் வீட்டில் வந்து படுத்துக்குருவா. அதே அது எதுக்கு தான் அப்படி குத்தாட்டம் போறிய? மாலையை போட்டுக்கிட்டு அவளை டிக்டாக் பண்ணுறிய, நான் அதெல்லாம் நிரூபிச்சிருவேன். சில வெளியில் நைட்டியை போட்டுக்கலாம் மங்குன்னு ஆடுதுங்க. டிரைவர் வந்து எப்பயுமே ரோட்டை பார்த்து சைடை பார்த்து நம்ம எல்லாத்தையும் கவனமாக கொண்டு போகிறவர் 18ஆம் படி கருப்பனுக்கு சமந்தேன் டிரைவர்லாம். அந்த டிரைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனும் ஆம்பளை தானே தான், அவனுக்கு ஆசை இருக்காதா? நீ இங்கே போயிட்டு யமுனா நதி கரையோரத்தில் அவன் நினச்சான் கரையே இங்கே வந்துருச்சான்னு மிரண்டு
அதுலேயும் ஒரு பிள்ளைலாம் போய் ஆடுது மாலை ஓட்டுக்கிட்டு எந்த இடத்திலும் சுகமுக அதிகம்னு அவன் நினச்சிட்டேன், இந்த இடத்துல தான் சுகமுக அதிகம்னு கவுத்திட்டேன். காரு கவுந்து பசு கவுந்து அடிபட்டு நிறைய பேர் ரத்தத்தில் கிடக்காங்க. ஒரு பொம்பளை வீடியோ போடுது, இங்கே பாருங்க சத்தி, பாருங்க சத்தி, எங்கள் நிலைமையை பாருங்க. இந்த வட்டம் சத்தி நம்மளை சோதித்து விட்டான், நக்கி விட்டா. நீ என்ன மயத்து குத்தாட்டம் போடுற? இது சிரிப்பு கல்ல, சிந்திக்கணும், கவனமாக போங்க. அடுத்த வருஷம்லாம் மேலுமருவத்தூர்லாம் போகும்போது பக்தியோடு போங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணுறது பார்க்குறதுக்கே நிறையா பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. உண்மை தானே? இந்த வீடியோலாம் பார்த்தாலாம் கைதுக்கு நன்றி நன்றி. அடுத்தலாம் கவனமாக இருக்கணும் தான். போயிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரி, என்ன குமாபட்டி தங்கப்பாண்டி உண்மையிலே சாதித்த ஒரு கலைஞர். தங்கப்பாண்டி பாண்டா அப்படி ஆளுக்கெல்லாம் திறமை இருக்கு, வாழ்த்துக்கள். இந்த திவாகர் தெரியாம வாற்றமுள்ளன், திவாகர் வயசுல மூத்தவரே எனக்கு அண்ணன் தான். ஆனால் அவர் எனக்கு போன் அடிச்சாரு, வணக்கம் கண்ணு, எம்கேஆர் கண்ணு வணக்கம் கண்ணு, வணக்கம் மாட்டேன், நான் நடிப்பு ரொக்கண்டேன். மாடுலாம் அத்துட்டு போயிடுச்சு, மாடு நடிப்பு அறக்கேன். ஆனா சிவாஜி கணேசனை செஞ்சா பாரு, அவனை மடுவை அக்காம விடக்கூடாது. என்னண்ணே வாட்டர்மெலனை பார்க்க போறியா? போயிட்டு ஹலோ ஹலோ. நீங்க எல்லோருமே எதுக்கு எடுத்தாலும் அடி உக்கால் நீர்மலை அடி அடிக்க போறாங்க. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் ஜென்மம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நடி இல்லாம நம்ம குலசாமி அருளோடு, உங்க சாமி எந்த சாமி குலசாமியோ அந்த சாமி அருளோடு நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக தாய் பிள்ளையா 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.